திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ ஒரு கருணையின் அடிப்படையில், ஒரு பதற்றத்தில், ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொல்வதை போய் இப்படி தவறாக யோசிக்கிறார்கள் அதிமுகவினர், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று. ஒரு நட்பின் அடிப்படையில் திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்றொரு திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவும் ஒரு வருத்தப்படுகிறார்கள். அதை போய் தவறாக நினைக்கலாமா என்கின்ற கேள்வி வைக்கிறார்கள். அவங்க இப்ப அண்ணன் விசிகா அண்ணன் சொன்னாங்க இல்லைங்களா, இப்ப அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், மேலும் வெல்ல வேண்டும், இதெல்லாம் சொன்னார். மகிழ்ச்சி. இப்போ கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், நீங்க ஒண்ணு போறீங்க, நாங்க திமுக இருந்து கொண்டு அதிமுக எதிர்த்து தோக்கடிப்போம். இது என்ன லாஜிக் புரியலீங்க. அதாவது அதே மாதிரி நீங்க எப்படி அணி அமைச்சீங்க? நாங்க எல்லாம் வலிமையான அணியாக இருந்து அதிமுக தோக்கடிப்போம். ஆனா அதிமுக எந்த அணியும் சேரக்கூடாது, தனியா நிக்கணும். பிஜேபி சேரக்கூடாது, தனியா நிக்கணும். இது என்ன லாஜிக் புரியலீங்க. அதாவது 10-12 கட்சியும் சேர்ப்பாங்களாமா. இவங்க கட்சியில ஜாதி கட்சி யாருமே இல்லையா, இந்த மதவாத மேச கட்சி யாருமே இல்லையா, எல்லாம் இருக்காங்களே. அப்படி சொன்னீங்கன்னா நீ யாருன்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கட்சி கொண்டு இருக்கிற சில கட்சிகள் கடந்த காலத்தில் என்ன சாதியத்தை பேசியது, எதை மெதடியா பேசியது பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாத்துக்குமே அந்த கொள்கை கோட்பாடுல ஜெயிக்காட்டி கொள்கை பேசுறீங்க, இந்த முறை தோத்த பிறகு அப்படியே மாத்தி பேசுவாங்க. அதாவது எந்த ஒரு அரசியல் பார்க்காதவரை இல்லைங்க. கடந்த காலம் நிறைய பார்த்தோம். வெற்றி வருகிற போது இப்போ அதிமுக பாமகவை, மதிமுகவை, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் ஒரு அங்கீகாரம் பெறுகிற அளவுக்கு தூக்கி விட்டது. தேமுதிகவுக்கு எதிர்க்கட்சி சந்தோஷம் கொடுத்தது. அப்போ இந்த மாதிரி இந்த முறை நீங்க அதிமுக அழைத்து விட்டு அந்த இடத்துக்கு வீசிக்க கொண்டு வருமா, இல்ல கம்யூனிஸ்ட் வந்துட முடியுமா? இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க 2021 தேர்தலில் தோல்வி, நீ 3 தேர்தல் 14 தேர்தல் தோல்விங்கிறீங்க. அதாவது உள்ளாட்சியில் பஞ்சாயத்து பிரசிடன்ட் தோல்வி, உங்க மெம்பர் தோல்வி, எல்லாம் வச்சு பேசுறீங்க. அதாவது 2021 நீங்க இதே சொல்லக்கூடிய தீய சக்தி விழுகின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி பிஜேபியோடு சேர்ந்துதான் 75 இடங்களில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நீங்க பெற்ற வெற்றி பாருங்க, 46 தொகுதியில மிக குறைவான வாக்கு, 2 லட்சம் வாக்குகள் குறைவா அதிமுக பெற்றதுங்க. இது பெரும் தோல்வியே அல்ல. இதை மாறி மாறி மிகப்பெரிய வெற்றி பெற்று போடுறீங்க. அதாவது முதலமைச்சர் அமைந்த பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வெள்ளுவை சொல்லுங்க. 2024 இனி பாருங்க, தோல்விக்கு பிறகுதான் நிச்சயமாக விசிகாவும் மற்றவர்களும் யோசிப்பாங்க. அதிமுக என்றைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது. நாங்க கூட்டணியில இப்ப திமுக நாங்க கூட்டணியில கோட்பாடுல கொள்கையில ஒரே அளவுல இருக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு திரு சங்கத்தமிழ். தேசிய கட்சிகள் எல்லாமே ஒரே மாதிரி. காவிரி பிரச்சனையோ கச்சத்தீவிலையோ காங்கிரஸ் என்ன முடிவெடுத்தது? காங்கிரஸ் ஆட்சி நடக்குது கர்நாடகாவில, என்ன பண்ணி கொடுத்தது? அண்டை மாநில கேரளாவோட கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி 6ஆம் நல்லா கட்டது 60 ஆண்டு காலமா நிறைவேற்றுவோம் திமுக சொல்லுது. இது வரைக்கும் பேச்சுவார்த்தை வாங்கி கொடுத்தீங்களா? என்ன பண்ணி கொடுத்தீங்க? ஒண்ணுமே இல்லையே. சும்மா 4 வார்த்தை பேசிக்கிட்டு இப்படியே ஓட்டினா தமிழ்நாட்டு மக்கள் பேராவத்தில் சிக்கிக்காங்க. எல்லா விலைவாசி அடிப்படை தேவை என்ன? நான் ஓடுறேன்னு சொன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு தினசரி உழைப்பதற்கான வேலை வேண்டும், அந்த வேலையில் வாங்க சம்பளத்தை வைத்துக் கொண்டு வாழ்வதற்கேற்ற விலைவாசி இருக்கணும். அப்போ இது எல்லாம் இல்லாம ஒரு தனி மனிதன் அப்படிதான் பார்ப்பானுங்க. நான் கொள்கையோடு கோட்பாடு இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இதை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் மோசடியை திமுக செய்கிறது. அதாவது சாதாரணப்பட்ட ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுறாங்க. ஏன் சொல்றேன்னா, அன்றாடம் உழைக்கிற மக்கள் கிராமங்களிலே நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ முடியும்னு சொன்னா இதை ஒரு பிரச்சனையாகவே திமுக கருதல. அப்போ இது மாதிரி அதே மாதிரி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல திமுக சொன்ன மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு கல்விக்கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. பல லட்சம் மாணவர்கள் உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்து நமக்கு பெரிய வாழ்வடைன்னு நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொருவருக்கும் வக்கீல் நோட்டீஸ் மிரட்டி உருட்டி வசூல் பண்றாங்க. நான் நிறைய மற்ற விஷயத்துக்கு போக விரும்பல. அப்போ அதே மாதிரி உயர்மின் கோபுரம் ஒன்றை திமுக அதிமுக நடந்த போது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து பெரிய போராட்டம் செய்துங்க. ஆனா இன்றைக்கு அதே கோரிக்கை விவசாய போராடுறாங்க. அதாவது கடுமையாக மிரட்டி கைது செய்து சிறையில் அடைக்குது திமுக அரசு. இதே ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில ஒரு விவசாய மாநாடு திரு ஸ்டாலின் எதிர்கட்சியோட கலந்துட்டாரு. அன்னைக்கு இதே விவசாய சங்க மாநாட்டுல திரு ஸ்டாலின் பேச்ச பாருங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. நான் சொல்றது அதிமுக அதை பண்ணிச்சு, ஆமா பண்ணிச்சு, மக்கள் தோக்கடிச்சாங்க. இப்ப திமுக என்ன பண்ணுச்சு? கடந்த காலம் எதிர்கட்சியா இருக்கும் என்னென்ன பேசுனீங்க? ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, நாங்க ஆளுங்க எதிர்கட்சியா இருக்கிற போது தவறை கூட சரியா செஞ்சோம், ஆனால் உண்மையை சரியா பண்ண முடியாது. அப்போ உண்மையிலேயே மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்திய அந்த நாடகம் நிச்சயமாக அம்பலத்துக்கு வருகிறது.